இருக்கும். யூ ஆர் சேவிங் அவர் ஓன் டைம். கண்டிப்பாக மேடம் ஜெய மேம் இதுதான் நான் நினைக்கிறது. உங்களோட டைம் நான் ஒரு சில விஷயங்கள் நான் இதை தவிர இது 2 நிமிஷம் மட்டும் பேசிக்கிறேன். உங்ககிட்ட ஒரு நாளைக்கு இவ்வளோ டைம் அப்படின்றது கிஃப்டடாக கிடச்சிருக்கு. அனாவசியமாக ஒரு நிமிஷத்தை கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது. உங்கள் நிமிஷத்தை நான் வேஸ்ட் பண்ண வைக்கக்கூடாது அப்படின்னு நினைப்பேன். ஈவன் என் டைம் அப்படி தான். ஸோ அவர் டைம் அப்படி தான். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைம் கோல்டன் டைம் இல்லையா? அது இழந்துட்டோம் அப்படின்னா திரும்பி கிடைக்காது. ஸோ அது ஒரு நல்ல ஒரு விஷயத்துக்காக செலவு பண்ணலாம். ஸோ அவங்க காஃபி குடிக்கிறது, அவங்க லூஸ் டாக் பேசுறதை பற்றி நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் கிடைக்க போகிறதில்ல. இதை பற்றி பார்க்கும்போதோ, இல்லை இந்த சாரீ பற்றி பேசும்போதோ, இல்லை இந்த டிசைனை பற்றி பேசும்போதோ, இதை பற்றி பேசும்போது உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான விஷயங்கள் பேசும்போது நீங்கள் கேட்கலாம். அது தேவையில்லாமல் உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகுது எனக்கு சுத்தமாக பிடிக்காது. எனக்குமே இல்லை, எங்கள் ஸ்டாஃப் கிட்டேயுமே சொல்லுவேன். தேவையில்லாமல் கடையில் கஸ்டமர்ஸ் கிட்ட வந்துட்டு நிறைய பேசுங்க, அதெல்லாம் ஓகே. அன்வான்டாக உங்களுடைய பர்சனல் ஒர்க்குக்காக வந்துட்டு கஸ்டமருடைய டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்லாம் சொல்லியிருப்பேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எங்களுடைய டைமிங்கில் டைம் மேனேஜ்மெண்ட்டில் யூஸ் பண்ணுற ஒரு விஷயம்.